無料勲章 பேசாத அப்படின்னு நோக்கட் பண்றா. அடுத்த நாள் பார்த்தா அந்த கிழவனோட பையனையும் யாரோ கொலை பண்ணி வச்சிருக்காங்க. Oh my god, உடனே ஹீரோயின் ஹீரோவை நக்கலா பாக்குறா. பார்த்தியா நீ இவனும் சரி சரி அப்படிங்கிறா. அந்த ஊர் போலீஸ் எல்லாரும் வராங்க, தனித்தனியா விசாரிக்கிறாங்க, எல்லாரும் நடந்ததை சொல்றாங்க. அப்போ யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டதும் மொத்த பேரும் நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல சந்தேகப்படுறதா சொல்றாங்க. இது தெரியாம நம்ம ஹீரோ வராங்க, வந்து இந்த போலீஸ் கிட்ட சீரியஸா டிஸ்கஸ் பண்றாங்க. யார் இந்த கொலை எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த போலீஸ் சொல்றா, நீங்க இருப்பீங்க உங்களைத்தான் எல்லாரும் சந்தேகப்படுறாங்கன்னு சொல்றான். இங்க இருக்கிற எல்லாருமே ஒரே குடும்பம், நீங்க மட்டும்தான் வெளியாடுங்க, காசுக்காக ரெண்டு பேரையும் கொலை பண்ணிருக்கீங்கன்னு சொல்றோம். ஹீரோயின் மேல ஒருத்தன் கை, ஹீரோயின் கத்துறா, போறா. இங்க நம்ம ஹீரோ என்ன பார்த்தா தெரியலையா, நாங்க கொலை பண்ற மாதிரியா தெரியும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த போலீஸ்காரன், நாங்க இந்த பொய் பேசுற பையல எல்லாம் நம்ப மாட்டோம் அப்படின்னு நக்கல் பண்றாரு. நீ அந்த Free Fire India is set in a virtual world, and it's not The young Tatsuya knows how to get things done. அதுக்கே உன்னை தூக்கி 3 மாசம் உள்ள போடணும். உங்க ரெண்டு பேரோட பாஸ்போர்ட் ஏகதா இருக்கு. இனிமே Head there. It's showtime. தாங்கணும். அந்த ஹோட்டல்ல அந்த ரூம் எடுத்துறாங்க. நீங்க தான் கொலைகாரங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற வரை நான் ஓயவும் மாட்டேன். சூப்பர் ட்ரிபிள் அண்ட் பேஸ். நம்ம ஹீரோ உடனே ஐயோ நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நீங்க சொன்ன ஹோட்டல்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் ரெஸ்டே எடுக்காம நாங்க கொலை பண்ணதா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த போன் கூட யூஸ் பண்ணுங்க போல. ஐயா இது அதோட மோசமா இருக்கு. First Doom. Double takedown. Triple takedown. சொல்றான். அதாவது அப்பங்கார இறந்தா அவங்க பசங்களுக்கு தான் அந்த சொத்து எல்லாம் போகணும்னு பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சாமியார் கிட்ட பேசிட்டு இருக்கான். சாமியார் சொல்றா, அந்த That's what happens when you meet the business end of my fist. அப்பாவோட ரெண்டு காலையும் இந்த காலத்துல அதான் செத்து போன நம்ம மாமா தான் உடைச்சிருப்பாங்க. அதனால இந்த காலத்துல பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ சரியா சொல்லியா 100 சம்பளம் அதுதான் பண்ணானா அப்படின்னு கேட்டதுமே அப்படியும் இருக்கலாம், அப்படி இல்லாம ஏன் இந்த நடிகா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல என்ன அப்படியே பேட்ட மாத்தி விடுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தவங்க மேல பழி போடுறாங்க. ஆனா போலீஸ் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே என்ன சீன் முடியுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹோட்டல்ல அவங்க ரூமுக்கு நடந்து வராங்க. அப்போ ஹீரோ எங்கேயோ இருந்து சாப்பாடு திருடிட்டு வந்து சாப்பிடுறான். ஹீரோ சொல்றான், அந்த பிளைட்டுக்காக பலவரமா இருக்கிறவங்க பேசிட்டு ரூமுக்கு வராங்க. அப்போ ஒரு லெட்டர் வருது. ஹீரோயின் அதை எடுக்க அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு மொட்டை கடைசி நீங்க போட்டு ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்றதுக்காக ஒரு கிட்ட அந்த லெட்டரை எடுத்து படிச்சா அதுல இந்த ஹோட்டல்ல 82வது ரூம் நம்பருக்கு வர சொல்லி எழுதிருக்கு. ஹீரோயின் போகணும்னு சொல்றான், ஹீரோ போக வேணாங்க. அது ஒரு வேலை கிராப்பா கூட இருக்கலாம், நம்ம மாற்றிக்கிறத ஒரு வரையா இருக்கலாம்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒருவேளை I need blue wall. அதுக்கு நம்ம ஹீரோ அந்த வேர்க்கடலை திருட சும்மா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கதான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு லைட் லேம்ப் எடுத்துக்கிறான். அதுதான் அவங்களோட ஆயுதம். அங்க இருக்கிறது நம்ம குண்டை. இந்த கொலையெல்லாம் பண்ணது அவனுக்கு கொலை பண்ண பிளான் போட்டு கொடுத்ததே அந்த ஒத்த கண்ணு இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணானா இருப்பா. ஒத்தகனுக்கு கல்யாணம் ஆகிறதா இருந்துச்சு. ஒரு சண்டையில அந்த மாமாவை காப்பாத்துறதுக்காக இவனோட ஒரு கை ஒரு கண்ணு போச்சு. அதனால அந்த பொண்ணும் போச்சு. ஒரு கை கண்ணு இல்லாத அந்த கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி அதே தாய்க்கிழமை நம்ம மாமா செத்து போனார் இல்லையா, அப்புறம் அவர் உண்டாயிரு அவருக்கு அவங்களோட பொண்டாட்டிகளை ஆட்டைய போடணும் அப்படிங்கிற ஆசைதான் அவனுக்கு இருக்கும். அதுதான் அவனோட வேலை. சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம கேட்கல, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க சொல்றான். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணா I need blue wall. வீடியோக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. திடீர்னு சவுண்ட்
கதவு கிட்ட நின்னுகிட்டு இருக்கான். கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது அவனை யாரும் ஆனா அந்த செயலா நிக்கல, அப்படியே கீழே கதவு கிட்டவே சரிஞ்சு விழுகிறான். வெளியே இருக்கிற கொலகார அடுத்து இவங்களை கொலை பண்ண கதவை திறக்கிறான். சரிஞ்சு கிடக்கிறான் இல்லையா, அந்த கதவை திறக்க முடியாது. Help me! You won't move there. Double takedown. ஒரு ரூமா கிராஸ் பண்ணி போறாங்க. அப்போ One opportunity closes the door, you can just bust that door back open. அதுவும் எந்த டென்ஷனும் இல்லாம வளர்க்குறாங்கிறதுனால இவன் கொலகாரனா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்த பக்கத்துல பாக்குறாங்க, அது காலியா இருக்கு. அந்த ரூமுக்குள்ள ஜன்னல் வழியா இறங்குறாங்க. அப்போ திடீர்னு யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்குது. மறுபடியும் அந்த பில்டிங் கீழே ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம சாமியாரே அடியே லாங் ரேஞ்ச் போல இதையெல்லாம் கீழே இருந்து கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் செம்ம சிரிப்பு வருது. அப்ப நம்ம சாமியாரு நம்ம ரொம்ப அவசரப்படுறோமோ அப்படின்னு சொல்லு அப்படின்னு நிறைய First doom. பாத்துக்கிறேன் சாமியாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவனும் பின்னாடியே Help me! பின்னாடியே Takedown. அதுக்கு உட்கார மட்டும் எடுத்து நீ தண்ணியில போட்டுக்காமடா ஏன்னா போனை சேர்த்து வேஸ்ட் பண்ற அப்படின்னு திட்டலாம். அதோட இந்த பையன் டிடெக்டிவ் கிடையாது, இவன் இவ்வளவு நாளா பொய் சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மேட்டரை நியூஸ்ல பாக்குறான். One opportunity closes the door, you can just bust that door back open. இங்கேயே நம்ம ஹீரோவோட பொய் கண்டினியூ பட் அதுக்குள்ள இன்னொரு போலீஸ்காரன் அவன் இங்கிலீஷ்ல இப்ப பேசுற மேட்டர் எல்லாத்தையும் திருப்பி பேச ஹீரோனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஏன் இப்படி என்னையே ஏமாத்தின ஒரு செம பெரிய சண்டை. ரெண்டு பேரும் தனித்தனி வழியில போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த பிளைட்டுக்காரன் வந்து ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு போறான். இதையெல்லாம் நம்ம ஹீரோ பின்னாடி நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ ஹீரோ 2 போன் வாங்குறான். அதுல ஒரு போன் ஜாப்பனீஸ் காரி பேக்ல அவருக்கே தெரியாம போடுறான். அப்புறம் இன்னொரு போன்ல ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி என் போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு கனெக்ட் பண்ண சொல்றான். அவன் ஃப்ரெண்டும் பண்றான். நம்ம ஹீரோவும் போலீஸ் தான். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி வேலை பார்க்கறது ஆளுகள் அவங்க கிட்ட இருக்கும். அதனால லைப்ரரியில நிறுத்திட்டு லாயரை பார்த்துட்டு வரேன்னு கிளம்புறான். அப்ப நம்ம ஹீரோயின் அந்த கார்ல பாக்குறான். இந்த மருந்து என்ன தெரியுதா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல மருந்து கடைக்கு போய் மருந்து வாங்கிட்டு சொல்ல நம்ம பாத்தீங்களா அந்த மருந்து பாட்டில் அதே மாதிரி ஒண்ணு இங்க இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் யூஸ் பண்றதுதான், ஆனா ஜாப்பனீஸ்ல இருக்கு. ஹீரோயினுக்கு இப்ப இங்க ஒரு டவுட் வருது. ஏன்னா அந்த ஜாப்பனீஸ் காரி பிளைட் காரனை ஏமாத்திட்டு இன்னொருத்தையும் கூட போனாங்க. இங்க இந்த மருந்து ஜாப்பனீஸ் மொழியில இருக்கு. அப்ப மோஸ்ட்லி இந்த மருந்தை வாங்கிட்டு வந்தது அந்த ஜாப்பனீஸ் காரியா தான் இருக்க வாய்ப்பு உண்டு. அவங்க 2 பேருக்கு சண்டையாச்சு. அப்ப அவ இந்த மருந்தை வாங்கி இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். சம்திங் ராங் அப்படின்னு மோப்ப படிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயின். அதனால நம்ம ஹீரோயின் அந்த பிளைட் காரனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே லைப்ரரிக்குள்ள போறாங்க. யாரோ வர மாதிரி தெரியுது. ஹீரோயின் திரும்பி அதுக்கப்புறம் தெரியுது அது நம்ம ஹீரோ தான். Double takedown. வந்திருக்கா. அப்ப என்ன அர்த்தம், அந்த ஜாப்பனீஸ் காரி இங்க தான் வந்திருக்கா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ அந்த ஃளைட் காரனும் ஜாப்பனீஸ் காரியும் தான் கொலை பண்ணிருப்பாங்க. அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு யாரோ சொல்றாங்க. உடனே ஹீரோ புக் அடிச்சிருப்பாரு பாத்தீங்களா வரிசையா அந்த ரேக்கை தள்ளி விடுறாங்க. அது ஒண்ணு மேல ஒண்ணு விழுகுது, சரியுது. ஹீரோவும் ஹீரோயினும் ஓடுறாங்க. செமையா இருக்கும், காமெடியா இருக்கும். கூடவே ஆக்ஷன்ஸும் பஞ்சமே இல்லை. அதே நேரம் அங்க நம்ம அவங்கிட்ட அந்த ஜாப்பனீஸ் காரி எங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அவனுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாத. உடனே நம்ம ஹீரோ லத்தீன்ல பேசுறான். அவன் ரெண்டாவது லாங்குவேஜ் லத்தீன் போல அதான் பேசி 3 பேரும் அந்த ஜாப்பனீஸ் காரி கழுத்துக்கு அம்பு மாதிரி ஒண்ணு குத்தி கீழே விடுறான். ஆனா ரத்தமே வரல. இங்க நம்ம ஹீரோ உடனே கன் எடுத்து அந்த